Hi friends, welcome to Annam's Recipes. இன்னைக்கு இந்த வீடியோல எங்க கார்டன் அப்டேட்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரே நாள்ல எடுத்ததில்ல, கொஞ்ச நாள் ஏனா கார்டன்ல எல்லாம் ஒரு டக்குன்னு எடுக்க முடியாது. கொஞ்ச நாள் விட்டு விட்டு எடுத்தது. வாங்க இப்போ என்னென்ன செடி எப்படி வச்சிருக்கேன்னு பாப்போம். எங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் YouTubeல கமெண்ட்ஸ்க்கு கீழ வந்துட்டு இருக்கு. அதுல போய் கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரேட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்க வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த செடி பாருங்க எல்லா நாளும் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து சைனீஸ் முல்லைன்னு சொல்றாங்க. எனக்கு சரியான பேர் தெரியல. உங்களுக்கு யாருக்கும் இந்த செடியோட பேர் தெரிஞ்சா சொல்லுங்க. அவ்வளோ வாசமா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது வந்து இப்போ பூக்கல, ஒரு 2-3 மாசம் முன்னாடி வெயிலுக்கு முன்னாடி பூத்துது. அப்படி செடி கொள்ளாம பூவா இருந்தது. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் கேட்டு கிட்ட வச்சதும் அப்படியே நுழையரிச்சு அவ்வளோ வாசமாக இருக்கும். இந்த பூவும் வந்து ரொம்ப சீக்கிரம் வாடாது, கொஞ்ச நாளைக்கு அப்படியே இருக்கும். நான் வந்து இங்கே தான் ஒரு நர்சரியில் வாங்கினேன். விலை கொஞ்சம் அதிகம், 250 ரூபாயோ என்னவோ ஒரு செடி. கொடி மாதிரி இருக்குது. இதை கொடியாக ஏற்றி விட்டா இன்னும் நம்ம முல்லைப்பூ ஜாதிப்பூ மாதிரி பாருங்கள். நானே ஒரு குச்சி வச்சு தான் அதில் சுற்றி விட்ருக்கேன். அப்படி இலையே அவ்வளோ இல்லை, பூவாக இருந்தது. ரொம்ப பார்க்கவே ப்ளசண்ட்டாக இருக்கும். காலையில் எழுந்ததும் அந்த செடி முகத்தில் முழிக்கிறச்சே ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் வந்து கொஞ்ச நாள் இந்த வெயில் வந்ததும் அந்த செடியில் உள்ள இதெல்லாம் போயிடுச்சு, இலைகள் எல்லாம் கொட்டி. அப்புறம் இதுவும் வந்து அடுக்கு சங்குப்பூ, இதுவுமே இப்போ வெயிலில் போயிடுச்சு. இது வெயிலுக்கு முன்னாடி எடுத்தது. நிறைய பூக்கும், அழகாக இருக்கும். சிவனுக்கெல்லாம் வைப்பேன். இப்போ அந்த செடியே போயிடுச்சு. இப்போ சம்மரில் ரொம்ப வெயில் அடிச்சது இல்லையா, அப்போ வந்து போயிடுச்சு. இந்த செடி வேறு எங்கேயாவது கிடைக்கும்னு தெரிஞ்சால் நர்சரி கூட நீங்கள் யாரும் சொல்லுங்கள். ஏன்னா இதுக்கு விதை வராது, அதனால் விதையே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூவு. ரொம்ப எனக்கு இந்த செடி போனதே ரொம்ப வருத்தமாக இருந்தது. எவ்வளோ அழகான கலர். அப்புறம் இது வந்து நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டை. இதுவும் வந்து நல்ல மல்லிகைப்பூ மாதிரி இருக்கும், நல்ல பூ அழகாக பூக்கும். அப்புறம் கொடி சம்பங்கி பாருங்கள் அங்கே தெரியறது, ஆனால் அதுவுமே பூக்கவே இல்லை. இதுதான் கொடி சம்பங்கி. இலை தான் வந்துட்டே இருந்துச்சு, நல்ல வாசமாக இருக்கும். இந்த நந்தியாவட்டையும் எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி நிறைய மொட்டுக்கள் வரும். இதுவும் வந்து சாமிக்கு வைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுவும் வந்து கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்த வீடியோ தான். ஏன்னா இப்போ இந்த செடி அடுக்கு சங்குப்பூவே கிடையாது. இப்போ அந்த செடியே போயிடுச்சு வெயிலில். அப்புறம் தான் சரி நர்சரியில் போய் ஏதாவது செடிகள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எனக்கு வந்து வெளியில் போகிறது, சும்மா சினிமா பார்க்குறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்காது. இந்த மாதிரி நர்சரிக்கு போய் ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா அந்த செடிகளை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். சரி இப்போ கொஞ்சம் இன்டோர் பிளான்ட் எல்லாம் வாங்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பாட்டும் இந்த நர்சரியில் நல்லா இருக்கும். விதவிதமாக கொஞ்சம் பாட்டெல்லாம் வாங்கினோம், கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸும் வாங்கினோம். நிறையா இருக்கும் இன்டோர் பிளான்ட்ஸில் வெரைட்டி. சரி பூ பூக்கிற செடிகள் தான் வரல, இனிமேல் வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இன்னும் ஆசை அதிகமாகிடுச்சு, நிறைய செடி வாங்கி வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த நர்சரியில் போய் பார்த்தோம். ஏன்னா பூக்களுக்கு வந்து வெயில் இல்லாட்டி பூ பூக்க மாட்டேங்குது. எங்கள் வீட்டில் அவ்வளோவா வெயில் விடலை. அதனால சரி இன்டோர் பிளான்ட்னால் எப்படின்னாலும் வளரும் இல்லையா, அதனால் வாங்கினேன். இந்த நர்சரியில் வந்து நிறைய பூச்செடிகளும் இருக்கும், இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும், பழ மரங்கள் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். பூ பூக்கிற செடிகளே வாங்கி வாங்கி ரொம்ப வளர்க்க முடியல. அதனால் கொஞ்சம் ஏற்கனவே குரோட்டன்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்கேன், இன்டோர் பிளான்ட்ஸு. அப்புறம் எல்லாமே நிறைய இருக்குது. இருந்தாலும் இதெல்லாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய இதுங்களே வளர்க்கலான்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அதனால் இதெல்லாம் இந்த தடவை வாங்கிட்டு வந்தேன். இது ரப்பர் பிளான்ட்டில் வேரிகேட்டட். இது என்னோ டான்ஸிங் ஆஃப் இந்தியாவோ என்னோன்னு சொன்னாங்க, என்ன பேருன்னு கரெக்டாக தெரியல. அப்புறம் ட்ரெஸ்ஸினா. அப்புறம் இது வந்து பாமில் ஒரு வெரைட்டி, ரைக்கா பாமா என்னோன்னு சொன்னாங்க. இதெல்லாம் தான் வாங்கியிருக்கு. இந்த செடி தொட்டி எல்லாம் தான் அங்கே வாங்கினது.
அப்புறம் செராமிக் தொட்டி கொஞ்சம் வாங்கினேன். ஏன்னா முதல்ல போன்சாய் தொட்டியாக தான் நிறையா வாங்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பிளான்ட்ஸ் மணி பிளான்ட் எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த தொட்டி வாங்கினேன். அப்புறம் இதுவும் இது வந்து கப் மாதிரி இருக்குது, அதனால இது அழகாக இருந்தது, இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து வாழை மரத்துக்கு வரும். அப்புறம் இது வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு எத்தனை வாங்கினாலும் இதுவே டேமேஜ் ஆகிடுது, அதனால ஒவ்வொரு தடவையும் போய் இது பாட்டிலே மாட்டிக்கிட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுனாங்க, சரின்னு வாங்கியிருக்கோம். அப்புறம் இது ஏதோ ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பாட்டா, இது வந்து 60 rupees, நல்லா இருந்தது. அப்புறம் இது எல்லாமும் அப்படி செடிகளை உள்ளே வைக்கிறதுக்காக வாங்கினேன். இதுவும் அந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி பாட் தான், ஈக்கோ சீரீஸ்னு இதில் கலர் கலராக இருக்குது. அப்புறம் இது பஞ்சகாவியம், இது வந்து பெரிய பாட்டு, அதில் வச்சோன்னா செடியை அப்புறம் பாட் வேஸ்ட் ஆகிடும் இல்லையா, அதனால் அதுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி செடி தொட்டி அந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். இதில் எல்லாம் இந்த இப்போ வாங்கியிருக்க பிளான்ட்ஸ் அப்புறம் வீட்டில் இருக்க பிளான்ட்ஸ் எல்லாமும் வைக்கணும், அது வேலை கொஞ்சம் இருக்குது. சரி, இந்த தொட்டி செடிகளெல்லாம் வந்து மழை வர்றதுக்கு முன்னாடி வாங்கினது, ஜூன் மாதம் மே எண்டில். இப்போ தான் நல்லா மழை வந்துருச்சு இல்லையா, இப்போ வந்து செடிகள் எல்லாம் வந்து ரீப்ளான்ட் பண்ணலாம், நல்லா வளரும். அதுவும் ஆடி மாதம் பறந்துருச்சு, இனி என்ன செடி வச்சாலும் நல்லா வளரும். நாங்கள் இந்த செடியெல்லாம் வந்து ஜூனில் வச்சது. நான் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒன்றா போடுவேன். இது வந்து அப்போ எடுத்த வீடியோஸ் மழைக்கு முன்னாடி. இப்போ மழைக்கு முன்னாடி வச்சோம், இப்போ மழை வரவும் எல்லா செடியுமே ரொம்ப நல்லா சூப்பராக நல்லா வளர்ந்துருக்கு. எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன், பார்க்கலாம். இப்போ வாங்கிட்டு வந்த பாமெல்லாம் கொக்கோ பீட் போட்டு வச்சாச்சு. இந்த தொட்டியில் தான் வைக்க போகிறேன். இதில் அப்படி இந்த பிளேட்டை வச்சுட்டு இதை தூக்கி வச்சிடலாம். அப்போ தான் இந்த தொட்டி வேஸ்ட் ஆகாமல் நல்லாயிருக்கும். இதையும் இதுக்குள்ள தூக்கி வச்சு, கொக்கோ பீட் போட்டால் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்ற தேவையில்லை. இப்போ இதை வந்து இந்த படியில் பெரிய படி இருக்கு இல்லையா, அதில் கார்னரில் தான் வைக்க போகிறோம். அப்போ தான் வந்து நமக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும். பாருங்க, இதை செடி வைக்கவுமே ரொம்ப அழகாயிடுச்சு அந்த படி. இப்போ இதை கொண்டு வந்து மேலே வச்சிரு. எனக்கு என் பையன் இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னால், இப்போ இதை தூக்கிட்டு வந்து வச்சு கொடுக்குறேன்னா. மேலே இதே மாதிரி ஒரு பெரிய படி இருக்குது, அதில் வச்சிடணும். இந்த கார்னரில் மூலையில் ஒட்டி வைக்குது. ஓ சரி, இதை இங்கே வச்சாச்சு. 2 படி இருக்குது இந்த மாதிரி, அதனால 2 தொட்டி 2 பாம் வாங்கிட்டு வந்தோம், அதை வச்சாச்சு. வைக்கவுமே பாருங்க அழகாக இருக்குது. இது வந்து இங்கே கீழே இருக்குது, ரெண்டோ சேமா. இப்போ வாங்கிட்டு வந்த செடியெல்லாம் வச்சாச்சு பாருங்க. இதெல்லாம் இதில் வச்சாச்சு, இந்த ரப்பர் பிளான்ட்டை. அப்புறம் இதுவும் இதில் வச்சாச்சு. இந்த செராமிக் தொட்டியில் இந்த செடி ஃபஸ்ட்டே வாங்கியிருந்தேன், அதை வச்சாச்சு எல்லாமே. இது வந்து யுக்கா, இதுவும் வந்து வச்சாச்சு. இதை வந்து இந்த கார்னரில் வச்சாச்சு. அந்த பாட்டும் செடியும் ஒரே கலராக இருக்குது பாருங்க, அப்படி மேட்சிங் மாதிரி இருக்கு. இப்போ வச்ச பிளான்ட் எல்லாம் இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இன்னும் ஒரு நாள் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், ஆர்டராக பார்த்து. இப்போ கொஞ்சம் காலையில் வேலை நிறையா இருந்ததுனால அப்படியே தூக்கிட்டு வந்து வச்சாச்சு. இதெல்லாம் தான் இப்போ வந்து ரீபாட் பண்ணது. இது இங்கே இருக்கிறதெல்லாம் இது. அப்புறம் வந்து இது அந்த கார்னரில் இருக்கு பாருங்க அதெல்லாம். அப்புறம் இது மணி பிளான்ட்டு, அது சின்ன பாட்டில் தான் இருக்குது பாருங்க, புத்தர் பக்கத்தில். அதுவே வந்து புத்தர் மேலே எல்லாம் அப்படியே படர்ந்து வந்துருச்சு, கீழேயும் அப்படியே நல்லா வளர்ந்து தொங்குது பாருங்க. இங்கே இந்த 3 பிளான்ட்டை வச்சாச்சு.
இதை இசட் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஜாமியான்னு சொல்லுவாங்க. அது எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. அதை 2 பாட்டில் வச்சாச்சு. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். இப்போ ஜூன் 15, 10 தேதியிலேருந்தே கொஞ்சம் நல்லா நமக்கு மழை பெய்யறதுனால செடிகள் எல்லாம் நல்லா இருக்குது. இது வந்து ஆரம்பத்தில் எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு மழை பெஞ்சதில் ஜூன் மாதம் பாருங்கள். அப்போ எப்படி இருக்குது செடியெல்லாம். அந்த வெயில் வந்தே நிறைய செடி போயிடுச்சு. மழை பெய்யும் பாருங்கள். இந்த ரோஜாப்பூ மல்லி சூப்பராக பூத்துருக்கு. இந்த செடி நீங்கள் யாரெல்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழை பெஞ்சாலே இந்த மல்லியெல்லாம் நல்லா மொட்டு விட்டு நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மல்லியோட வாசம் அப்படி இருக்கும், அவ்வளோ ஸ்மெல் இருக்கும். ஒரு பூ வச்சாலே போதும், சாமி படத்துக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்கும். ரோஸ் மாதிரியே இருக்கும். இந்த மல்லி வந்து நல்ல பூ பூக்குது. எனக்கு இப்போ கூட மொட்டெல்லாம் வந்திருக்கு. அது காலையில், ஏன்னா ஃபஸ்ட்டு சாயந்தரமே பறிச்சுட்டேன்னா அது விரிய மாட்டேங்குது. அதனால் செடியில் விரிஞ்ச பிறகு தான் நான் வந்து பறித்து சாமிக்கெல்லாம் வைப்பேன். முன்னாடி அப்படி தான் வாசம்லாம் வேஸ்ட்டாக போயிடுதேன்னு ஒரு தடவை முதல் நாள் ஈவினிங்கே பறித்தேன். ஆனால் சரியாக விரியலை. அப்புறம் காலையில் பறித்தா நல்லா விரியும். அப்புறம் அடுக்கு மல்லி பாருங்கள். அடுக்கு மல்லி வந்து மழை விழுந்தாலே நிறைய மொட்டு வரும். அப்படியே இந்த மல்லியை வந்து இருவாட்சிங்கிறாங்க, ராமர் பானங்கிறாங்க, என்னன்னு சரியான பேர். அடுக்கு மல்லி. ஆனால் 2 அடுக்கு இருக்குது. ஒரு பூ வச்சா கூட போதும், சாமிக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். வாசமும் சூப்பராக இருக்கும். இது வந்து மழை விழுந்த உடனேயே மொட்டுக்கள் அவ்வளோ வரும். மழை பெய்ய தான் இந்த அடுக்கு மல்லி வந்து நிறைய மொட்டுக்கள் விட்டு நல்லா பூக்கும். அவ்வளோ பெரிய பூவாக இருக்கும் பாருங்கள். இதுவுமே நான் முதல் நாள் பறிச்சிட்டேன்னா சரியாக விரிய மாட்டேங்குது. அதனால நான் வந்து நல்லா விரிஞ்ச பிறகு தான் வந்து பறித்து சாமிக்கு வைப்பேன். சாயந்தரமே சரி வாசம்லாம் போயிடுதேன்னு சொல்லி பறித்தோன்னா அது சரியாகவே விரிய மாட்டேங்குது. இவ்வளோ பூ பூத்துது. அப்படி ஒரு பூ எடுத்து சாமிக்கு வச்சா கூட அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், இவ்வளோ பூத்துருக்கு. அப்புறம் அடுக்கு நந்தியாவட்டை நான் முன்னாடியே காமிச்சேன் இல்லையா, இதுவுமே நல்லா நிறைய மொட்டுக்கள் வந்து நல்ல பூ பூக்குது. இந்த மாதிரி செடிகளெல்லாம் எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்த்து வளர்ப்பாங்க. அதுக்கு உரம் போடுறது, அதை நல்லா பார்த்து வளர்க்குறது எல்லாமே அவங்களோட வேலை தான். கூட சொல்லுவாங்க, செடி வாங்குறதோட உன் வேலை முடிஞ்சுது, பார்த்துக்கிறதெல்லாம் ஏன் வேலை அப்படின்னு. இதுக்கு வந்து வேப்பம் புண்ணாக்கு, பஞ்சகாவியம் அந்த மாதிரி இயற்கை உரங்கள் தான் போடுவோம். நீங்கள் என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கீங்க, குரோட்டன்ஸில் என்ன வச்சுருக்கீங்க, பூ பூக்கிற செடி என்ன வச்சுருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அன்னம்ஸ் ரெசிபீஸை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.